நம்மக்கிட்ட தேவன் என்ன விரும்புகிறாருன்னா, ஒரு அர்ப்பணத்தை விரும்புகிறாரு. ஹல்லேலூயா. நம்மளை தேவனுக்குன்னு சமர்ப்பிக்கணுமா, அது ஒரு சுகந்த வாசனை தேவன் நம்மள இருந்து முகரணுமா. ஏன்னா இந்த கிழக்கில் இருந்தும் மேற்கில் இருந்தும் அவருடைய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனோட பந்தி இருப்பாங்களாம். ஆனால் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமும் புறம்பான இருளில் போயிடுவாங்களேன்னு சொல்லி அவர் அந்த வருத்தத்தோடு வியாகுலப்பட்டு இன்னைக்கு இந்த சபைக்கிட்ட பேசிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. அதை எத்தனை பேர் உணர்றீங்க நீங்க? மெய்யாவே ஆமா, தேவன் துக்கத்துல தான் இருக்காரு. நான் செஞ்ச பாவங்கள் இந்த இடத்துல என்ன விசுவாசத்தோட நீ விசுவாச கண்களால நீ பாருன்னு சொன்னதை என்னுடைய கண்கள் விசுவாசத்தோட பார்க்கலைங்கிறத நீங்க எத்தனை பேர் உணர்றீங்க? விசுவாசத்தோட இதை செய்யன்னு சொன்னதை நான் செய்யாம போனேங்கிறத இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் உணர்றீங்க? ஆனாலும் தேவன் திரும்பவும் உங்க மத்தியில வந்து உங்களுக்கு அவர் ஏற்படுத்தின அந்த விசுவாசத்தை மீண்டும் அனல் மூட்டி எழுப்பும்படியாக நீங்க இன்னும் விசுவாசிக்கும்படிக்கு இந்த செய்தியை எச்சரிப்பாக கட்டளையிட்டு இருக்கிறாரு. நாங்க புறம்பான இருள தள்ளப்படாதபடிக்கு நீர் மீண்டும் எங்களை எழுப்பி விட்டீரே, உமக்கு நன்றி ராஜா.